ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள். ஆல்ரெடி நம்ம பார்ட் சியில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபுல்லாக அதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்தாச்சு. நான் அந்த வீடியோவோட எண்டில் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஒவ்வொரு வீடியோவோட எண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான நோட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்கேன். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் அதுக்கான நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது நூலகம் பற்றிய செய்திகள். இது 6th புக்கில் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு புத்தகச்சாலைங்கிற ஒரு லெசனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாவோட லெசன், அந்த கீழே பார்த்தீங்கன்னா நூலகம் பற்றின செய்திகள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே தொகுத்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். இப்போ நூலகம் பற்றி நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்துல 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சீனா. நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னா அரங்கநாதன். சிறந்த நூலகர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது அரங்கநாதன் விருது. இதை நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்மா கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னா அரங்கநாதன். சிறந்த நூலகர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது அரங்கநாதன் விருது. பார்வையற்றோர் தொட்டு படிப்பதற்கான நூல் பேர் என்ன அப்படின்னா பிரெய்லி நூல். நூலகத்தினால படித்து உயர்ந்தவர்கள், இது மேக்சிமம் உங்களுக்கு ஆட் அவுட்ல கேட்கலாம். நூலகத்தினால் படித்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எவரும் இல்லார் அந்த மாதிரி கூட கேட்கலாம். மேக்சிமம் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை, பட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். தமிழக அரசு நடமாடும் நூலகம் தொடங்கியிருக்கு. இந்த நடமாடும் நூலகம் முதல்ல எதன் மூலமா அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா நாளிதழ்ல பிரிட்டிஷ் போக்மேன் அப்படிங்கிறவர் 1857 பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு இதழ்ல அதை பத்தி எழுதியிருந்திருப்பாரு. அதுதான் முன்னோடியே இருந்தது. தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா மன்னார்குடியில மேல்வாசல் கிராமத்தை சேர்ந்த கனகசபை பிள்ளை, அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க, மன்னார்குடியில கனகசபை அப்படிங்கிறவர் நடமாடும் நூலகத்தை மன்னார்குடியில ஓபன் பண்ணாரு. அதை யார் ஓபன் பண்ணி வச்சாருன்னா அரங்கநாதன். அரங்கநாதன் நூலகவியலின் தந்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் மாதிரி ஈஸியா சொல்லித்தரேன். நம்ம அடுத்து முடிச்சிருவோம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஃபர்ஸ்ட் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்தோம். இப்ப தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல பாத்தீங்க அப்படின்னா இது தொன்மையான நூலகங்கள்ல ஒன்று. இதுல ஓலைச்சுவடிகள் எல்லாமே இருக்கு. உவேசா நூலகம், உவே சுவாமிநாத ஐயர்னு சொல்லுவோம், 1942. கீழ்திசை நூலகம் 1869. கன்னிமாரா நூலகம் 1896. இது ஆர்டர்ல நீங்க எப்படி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீழ் திசை கீழே. ஸோ அப்போ அதுதான் என்ன இருக்கணும், இயர் கம்மியா இருக்கணும். 1869. 69 அப்படியே திருப்பி போட்டீங்க அப்படின்னா 96. அது நெக்ஸ்ட் 96. அடுத்தது 1942. 1942ங்கிறது நம்ம ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும்போது நிறைய 1942 வரும். ஸோ அதோட கோரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு சத்தியாகிரகம் 1942 அந்த மாதிரி கூட கோரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கீழ் திசை பார்த்துருவோம், ஏன்னா இயர்ஸ்ல அதான் கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் கீழ் திசை பார்த்துடலாம். அதுல என்ன அப்படின்னா பல மொழிகளோட ஓலைச்சுவடிகள் அங்க இருக்கும். கீழ் திசை கீழே தான் இயர், அப்ப 69. அதோட இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான் இருக்கு. நெக்ஸ்ட் 96 திருப்பி போட 96. 96 கன்னிமாரா நூலகம், தமிழ்நாட்டோட மைய நூலகம், இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று. 6 லட்சத்திற்கு மேற்பட்ட நூல்கள் அங்க இருக்கு. இந்நூலகத்தோட 3ஆம் தளத்துல மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. நோட் பண்ணிக்கோங்க, இது கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. எந்த நூலகத்தோட 3ஆம் தளத்துல மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறதுன்னு கேட்பாங்க. கன்னிமாரா நூலகம். உவேசா நூலகத்துல பாத்தீங்க அப்படின்னா 2128 ஓலைச்சுவடிகள், 2000
941 தமிழ் நூல்கள் இருக்கு. இது 2000 அந்த மாதிரிலாம் படிச்சீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் 42 இதோட ரிலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 42 2 அப்போ அந்த 2ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அதில் இருக்கக்கூடிய நூல்களோ. 42னா வந்து சொன்னேன் ஊவே சாமிநாதர் ஐயர் ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2னா 2ல தான் ஸ்டார்ட் ஆகணும். 2வை வந்து லெசர் பண்ணும்போது 1 அதுக்கப்புறம் 2 3 டிஜிட் வந்துடும். 2வை 3 டைம் வந்து இது பண்ணும்போது 8 அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் இதுலேருந்து டைரெக்டாக கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க மேக்ஸிமம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். நம்ம ஆல்ரெடி வந்து அங்கே தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு கீழே அந்த லைன் தான் பார்த்தோம், மிக பழமையான நூலகம் சொல்லிட்டு. சரஸ்வதி பழமை பேசுவா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. இது நான் படிக்கிறது வந்து எந்த மாதிரி ஞாபகம் வச்சிருக்கேங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஃப்ளோவில் உங்களோட ஓன் லாங்குவேஜ் படி எது கரெக்டாக இருக்குமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தமிழ் கன்னி, தமிழ் பெண் சொல்லுவோம் இல்லையா, நம்ம பெண்ங்கும் போது கன்னி. ஸோ அதை வச்சு நான் வந்து கன்னிமாரா நூலகம் தமிழ் நூல்கள் வந்து அதிகம் இருக்கிறது வந்து கன்னிமாரா நூலகம் ஞாபகம் வச்சிருக்கேன். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது. முதல்ல நம்ம எப்பவுமே எழுதும்போது நேம் எழுதும்போது திருமதின்னு போடுவோம். ஸோ அதனால முதல்ல என்ன போடணும்னா திரு போடணும். முதல்ல திரு எழுதணும். நூல் வாங்கினாலே எழுதுற பழக்கம் இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் நேம் எழுதுற பழக்கம் இருக்கும் ஒரு புக்ல. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நான் நூல் வாங்கினதுமே என்ன பண்ணுன்னா திரு போட்டு தான் பேர் எழுதணுங்கிறதுனால திரு, முதல்ல திரு. அப்ப முதல்ல எனக்கு பொது நூலகம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்தாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திரு ஞாபகம் வச்சு திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் செலக்ட் பண்ணிடுவேன். கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1953இல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு கேட்பாங்க. அது வந்து கொல்கத்தாவில் இருக்க தேசிய நூலகம். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய இயர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 120 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய பொண்ணு அந்த மாதிரி தான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். இதுக்கான ஷார்ட்ஸ் வந்து என்னால் எதுவும் இல்லை. நீங்கள் ஏதாவது ஷார்ட்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்தது, உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது. பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அமெரிக்கானா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ நூலகம் லைப்ரரி. ஸோ லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்க்க வேண்டியது பழமையான நூல். சரஸ்வதி பழமை பேசுவா, அதனால பழமையான நூல். தமிழ் பெண் சொன்னேன், பெண்ங்கிறது கன்னிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து தமிழ் நூல்கள் அதிகம் இருக்கிறது வந்து கன்னிமாரா நூலகம். அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்ன்னு சொன்னேன், பெரிய நூலகம். ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புக் வாங்கினோன்னே முதல்ல எழுதுறது, அதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட தேசிய நூலகம், முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது தான் முதல்ல வாங்கினோன்னே எழுதுறது திரு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் வைக்கும்போது எனக்கே மெமரைஸ் ஆயிடுச்சு நல்லாவே. இப்படிதான் நான் ஷார்ட் வச்சிருக்கேன். இது எத்திசையும் புகழ் மணக்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்கில் வந்து லெசன்ஸ்க்கு அப்புறம் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், படிச்சுக்கோங்க. இதுலேருந்து அதிகம் வந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி இது வேணா கேட்பாங்க. மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ்லாம் வந்து இந்த நூலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த நூலகத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். பிரெஞ்சு தேசிய நூலகம் அப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி பார்த்தாலும் அப்படி வருமானு தெரியல எனக்கு. மேக்ஸிமம் இந்த பேராகிராஃப் வெரி இம்பார்ட்டன்ட், இதை படிச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பை பை வியூவர்ஸ்.